சற்றுமுன் வெளியான தகவல். ஆதார் கார்டு இருக்கா? இந்த விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா சிக்கல் தான். அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் வழங்கும் அனைத்து சேவைகளையும் பெறுவதற்கு ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படுகிறது. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், வங்கி, போஸ்ட் ஆபீஸ், பத்திரப்பதிவு, மருத்துவமனை என அனைத்து இடங்களிலும் ஆதார் இந்த அட்டை தேவைப்படுகிறது. இப்படி அனைத்து முக்கிய தேவைகளுக்கும் பயன்படும் இந்த ஆதார் அட்டையில் உங்களுக்கு தெரியாமல் யாராவது ஏதாவது செய்கிறார்களா என்பதை நீங்கள் சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும். இதை எப்படி செய்வது என்பதை இந்த பதிவில் சற்று விரிவாக பார்க்கலாம். அதாவது, ஆதார் பயன்படுத்தி பண பரிவர்த்தனைகள் நடக்கின்றன. பின்பு சிம் வாங்குவது, புதிய வங்கி கணக்கு தொடங்குவது போன்றவையும் செய்யப்படுகின்றன. குறிப்பாக இதை ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஒருவருக்கு தெரியாமலேயே செய்து முடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, மொபைல் நம்பர், மெயில் ஐடி போன்றவற்றை தெரிந்து கொண்டு அதை செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவேதான் ஆதார் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். அதாவது, ஆதார் சேவையை வழங்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நமது ஆதார் கார்டை கண்காணிக்க வழிகளை செய்து கொடுத்துள்ளது. இதன் மூலம் நமது ஆதார் கார்டு எங்கேயாவது தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் ஆதார் கார்டு வைத்துள்ள பயனர்கள் இந்த வழியை பயன்படுத்தி நேரடியாக எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் உங்கள் ஆதார் கார்டு எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுள்ளது போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அதாவது, ஆதார் விவரங்களை பயன்படுத்தி டிராவல், ஹோட்டல் புக்கிங், பேங்க் சேவைகள் செய்யப்பட்டதா அல்லது வேறு எதற்காவது பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் உங்கள் ஆதார் விவரங்களை வைத்து நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் அது சரிதான். ஆனால் நீங்கள் செய்யாமல் வேறு யாராவது அதை பயன்படுத்தி இருந்தால் அதை நீங்கள் தடுக்க வேண்டியது கட்டாயமாகும். அதாவது, இதை தடுப்பதற்கு ஆதார் கார்டை நீங்கள் லாக் செய்ய வேண்டும். இப்போது உங்கள் ஆதார் தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்ளும் வழிகளை பார்க்கலாம். வழிமுறை 1. முதலில் uidai.government.in என்ற அதிகாரப்பூர்வ தளத்திற்கு செல்லுங்கள். இங்கு உங்கள் 12 இலக்க ஆதார் கார்டு எண் மற்றும் கேப்சா கோட் கேட்கப்படும். இந்த விவரங்களை கொடுத்த பிறகு உங்கள் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பி வைக்கப்படும். அந்த ஓடிபியை பதிவிட்டு உள்நுழையவும். வழிமுறை 2. அடுத்து வரும் மெனுவில் ஆதார் அத்தனிகேஷன் ஹிஸ்டரி டாப் இடம்பெற்றிருக்கும். அதை கிளிக் செய்தால் ஆதார் கார்டு மூலம் செய்யப்பட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் நீங்கள் செய்யாதது ஏதாவது இருந்தால் வேறு யாரோ அதை பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஒருவேளை உங்கள் ஆதார் தவறாக பயன்படுத்தப்பட்டு இருந்தால் 1947 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் அல்லது help@uidai.government.in மூலம் கூட புகார் கொடுக்கலாம். அதேபோல் ஆதார் கார்டை லாக் செய்து வைத்துக் கொள்ளலாம். அதாவது, UIDAI தளத்தில் லாக் மற்றும் அன்லாக் டாப் கிளிக் செய்ய வேண்டும். அடுத்து உங்களது விவரங்கள் கேட்கப்படும். அதை கொடுத்துவிட்டால் ஓடிபி கிடைக்கும். இந்த ஓடிபியை கொடுத்து ஆதார் கார்டு பயோமெட்ரிக் விவரங்களை லாக் செய்து கொள்ளலாம். எனவே இதன் மூலம் மறுபடியும் உங்கள் ஆதாரை யாரும் பயன்படுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் அள்ளி கொடுக்கும் BSNL 395 நாள் வரை வேலிடிட்டி, அன்லிமிட்டட் சலுகைகள் வழங்கும் 3 திட்டங்கள்.
ஆஸ்வதா பார்க்க போறோம். நீ நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்நிறுவனம் தற்போது சில முக்கிய இடங்களில் 4G சேவையை வழங்கிவிட்டது. இனி வரும் மாதங்களில் நாடு முழுவதும் 4G சேவையை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது பிஎஸ்என்எல் நிறுவனம். அதேபோல் பிஎஸ்என்எல் நிறுவனம் இப்போது கூட மலிவு விலையில் ப்ரீபெய்ட் திட்டங்களை வழங்கி வருகிறது. ஆனால் தனியார் டெலிகாம் நிறுவனங்கள் சற்று உயர்வான விலையில்தான் ப்ரீபெய்ட் திட்டங்களை வழங்குகின்றன. எனவேதான் பலர் பிஎஸ்என்எல் திட்டங்களில் ரீசார்ஜ் செய்ய அதிக ஆர்வம் காட்டுகின்றன. சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். அதாவது அதிக சலுகைகள் வழங்கும் 3 சிறந்த பிஎஸ்என்எல் ப்ரீபெய்ட் திட்டங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். 2399, அதாவது 395 நாட்களுக்கு வேலிடிட்டி வழங்குகிறது. குறிப்பாக இந்த திட்டத்தில் ரீசார்ஜ் செய்தால் தினமும் 2GB டேட்டா வழங்கப்படுகிறது. எனவே நீங்கள் இந்த திட்டத்தில் ரீசார்ஜ் செய்தால் மொத்தம் 790 ஜிபி டேட்டா கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்லிமிட்டெட் லோக்கல் எஸ்டிடி ரோமிங் வாய்ஸ் சலுகை பிஎஸ்என்எல் ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் வழங்கப்படுகிறது. மேலும் இதில் தினமும் 100 பிஎஸ்என்எல் கிடைக்கும். குறிப்பாக இந்த பிஎஸ்என்எல் ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் தினமும் 2GB டேட்டா தீர்ந்தவுடன் இணைய வேகம் 40 kbps ஆக குறையும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.